பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி டியூஸ்டே யூத்துக்காக ப்ரே பண்ண டே. பட் இது பெரிய வாரமாக இருக்கிறதுனால நம்ம இயேசுவானவர் சிலுவையில் அறையும் போது சிலுவையில் தொங்கி அந்த டைமில் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். நேற்று ரட்சிப்பு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னிக்கிற அந்த கிருபை. இன்றைக்கி ரட்சிப்பு, கடைசி நிமிஷத்தில் ஒரு திருடன் ரட்சிக்கப்படுறான். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அது பாருங்க, ஒரு சின்ன டாபிக் தான். பட் அதில் பாருங்க, இவ்வளோ ஒரு பெரிய கருத்து இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே திருடங்க தான். திருடங்கன்னா கடைசியாக அவங்களுக்கு சிலுவையில் ஆடுற அந்த காலப்படி அவங்களுக்கு தண்டனை சிலுவையில் ஆடுறது தண்டனை. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடரில் வைக்கிறாங்க. பிகாஸ் அவரை அதற்கு ஈக்குவலாக நடுவில் வைக்கிறாங்க இயேசுவானவரை. ஸோ இப்போ அந்த ஒரு திருடன் சொல்கிறான், என்ன இப்போ நீங்களே என்னமோ யாரெல்லாமோ ரட்சித்தீங்க, உங்களை நீங்களே ரட்சிக்க முடியாத, எங்களையும் சேர்த்துக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை இகழ்ந்தான். நீங்கள் உங்களையும் ரட்சித்துக்கங்க, என்னையும் ரட்சித்துக்கங்க, ஏன் இப்படி இருக்கு, எப்படி தொங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இகழ்த்து பேசுகிறான். உங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை இல்லையா? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்களே, உங்களை நீங்களே ரட்சிக்க முடியாதா? எவ்வளோ அற்புதங்கள் செய்கிறீங்களே, உங்களை நீங்களே ரட்சிக்க முடியாதா? இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு, அவருக்கு ஒன்றும் இல்லை. இகழ்றாங்கல்ல. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறாரு, குழந்தெல்லாம் கொடுக்குறாரு, அவருக்கு குழந்தை இல்லை. எல்லா அற்புதத்தை செய்கிறாரு, நிறைய அற்புதத்தை செய்கிறாரு, அவங்க வீட்டில் அற்புதம் இல்லை. அப்படிதான் நிறைய பேர் இகழ்ந்து பேசுகிறாங்க, ஊழியக்காரர்களை இகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பாதையை கடக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்ட விதி அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? எப்படி இயேசுவானவருக்கு எல்லாம் முடியும், ஆனால் இதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு ஏற்கனவே எழுதியிருக்கிறபடி நிறைய ஊழியக்காரங்களுக்கு இந்த பாதையை கடந்து போகணும். அப்போதான் அந்த பாதையில் உள்ள கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், அந்த பாதையில் ஒவ்வொரு மனசும் எவ்வளோ வேதனைப்படும் தெரியும். அப்போதான் அந்த ஊழியக்காரங்களுக்கு அவங்களுக்காக மனதுருகி ஜெபம் பண்ண முடியும். அடுத்தது கடவுளுடைய சித்தம், அதுதான் இயேசுவானவர் குறித்த சித்தம், அதுதான். இப்படி ஸ்டெப்பில் தான் வர முடியும், இவ்வளோ பாட அனுபவிச்சு தான் வர முடியும். சரிங்களா? அதான் அவர் அந்த கெத்செமனில் அழுது ஜெபம் பண்ணும்போது, பிதாவே, என்னால் முடியல, ஆனாலும் உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இருக்குதுன்னா, ஈவன் சவுல் கூட சொல்வார்ல, ஒரு முள் எனக்குள்ள இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு, ஆனாலும் உங்கள் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடு உண்டு. இங்கேயும் அந்த ரெண்டு பேரும் திருடங்க தான். ஒரு திருடன் இப்படி கேட்குறாரு, இகழ்ந்து பேசுகிறாரு, என்னெல்லாமோ பண்ணீங்களே, நீங்கள் இதை பண்ணக்கூடாதா? உங்களை நீங்கள் ரட்சிக்க முடியாதா? எங்களையும் சேர்த்து ரட்சிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்த திருடன் எப்படி உணர்ந்து பேசுகிறார் பாருங்க, எப்படி சொல்கிறாரு,
நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நமக்கு தண்டனை கொடுக்கறது நியாயம். பிகாஸ் நம்ம திருடணும், கொள்ளையிட்டோம், நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, சிலுவையில் அறையிற தண்டனை. ஆனால் இவரோ எந்த தப்பும் பண்ணலையே, எந்த தப்பும் பண்ணலையே, தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. நல்லதானே செஞ்சாரு, எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சாரு, எல்லாரையும் சுகமாக்குனாரு, நல்ல காரியத்தானே செஞ்சாரு. ஆனால் இவரை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்களே. நம்மளாவது செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவர் எதையுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கெஞ்சுறாரு. ஆண்டவரே, நீங்க ராஜ்யத் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நிச்சயமா இவரு பரலோகத்துல இருப்பாரு. நீங்க ராஜ்யத்துக்கு போகும்போது என்னையும் நினைச்சுக்கங்க சுவாமி, என்னையும் நினைச்சுக்கங்க சுவாமி, எங்களை நினைத்தரணும், அந்த மாதிரி நினைச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கே நான் பரலோகத்துக்கு தான் போக போறேன், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஸோ இப்படி இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய கடவுள் கிரேஸ் பீரியட் கொடுப்பாரு. இது ஒரு கிரேஸ் பீரியட். சிலவங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடும், சாக போகிற ஸ்டேஜுக்கு 1 or 2 days கொடுப்பாரு, அந்த நிமிஷத்துலேயே சாகலாம். பட் சிலவங்களுக்கு கிரேஸ் பீரியட் கிடைக்கும். இந்த மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு. நான் சாட்சியாக சொல்ல முடியும், என்னோட அப்பாவுக்கு கிடைச்சது. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 2-3 days இருந்தாங்க. அந்த டைமில் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவலில் தான் ரீச் பண்ண முடியும். இப்போ ஆண்டவருடைய வருகை வரப்போது, அன்னைக்கு யார் எப்படி இருக்காங்களோ அந்த லெவல், அதை வச்சு தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியக் அரெஸ்ட் வருது. ஆனாலும் அதுலேயும் சிலவங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு, பரலோகத்துக்கு அந்த 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 ஆவியை ஒப்பு கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுப்பார். இந்த கள்ளனுக்கு அந்த கிரேஸ் பீரியட் கிடைச்சது, அந்த கள்ளனுக்கும் கிடைச்சது. பட் அதை அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் இந்த கள்ளன் அதை தனக்கு ஆக்கிக்கிட்டான். அதை உணர்ந்து அவர்கிட்ட பேசி அந்த கிருபைய ரட்சிப்பை பெற்றான். அன்றைக்கே பரலோகத்துக்கு போகக்கூடிய, இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். பெரிய கிருபை, இது பெரிய கிருபை. அந்த கிருபை நிறைய பேருக்கு நமக்கும் கிடைக்க ஜெபம் பண்ணுவோமா? நீ சிலுவையில் தொங்கும் போது மொழிந்த 2வது வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஃபர்ஸ்ட்ல மன்னிப்பை குறித்து பேசினீங்க, செகண்ட் ரட்சிப்பை குறித்து பேசியிருக்கீங்க. அப்பா அந்த கள்ளன் அந்த டைமை அனுபவிச்சுக்கிட்டான், யூஸ் பண்ணிக்கிட்டான், அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டான். கடைசியில் கிடைக்கிற அந்த கிரேஸ் பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டான். யூஸ் பண்ணனால ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர்ற பாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்க. அதே போல் ஆண்டவரே, ஒருவேளை இப்போ எங்கேயாவது சுகவீனமா மரண தருவாயில இருக்காங்களா, ஆக்சிடென்ட்ல மரண தருவாயில இருக்காங்களா, ஈவன் சூசைட் பண்ணிட்டு கூட அதிலே சாகாம ஒருவேளை அவங்களுக்கு ஒரு மரண தருவாயில கூட கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட கிரேஸ் பீரியடை கொடுத்து அந்த ஆத்மாவை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க சுவாமி. அந்த பீரியடையும் வேஸ்ட் பண்றாங்க நிறைய பேர். இந்த கள்ளனை போல நிறைய பேர் தங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு, ஏன் மன்னிப்பு கேட்கணும், ஏன் நான் போகணும், ஏன் அவரே படிக்க கூடாதா, நீ பெரிய கடவுள் தானே, நீனே ரட்சித்துக்கோ, என்னையே ரட்சித்துக்கோ, ஏளனம், விமர்சனம். ஆனா இன்னொரு திருடன் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆண்டவரே, இப்பொழுது சுவாமி எங்களுக்கும் என்னதான் நாங்கள் எவ்ரிடே நாங்கள் உண்மையாக வாழணும்னு நினச்சாலும், அறிந்தோ அறியாமலோ நாங்கள் தப்பு பண்ணுறோம். அந்த கிரேஸ் பீரியடில் தான் அந்த தப்பு மன்னிக்கப்பட்டு நாங்கள் பரலோகத்துக்கு அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் சுவாமி.
எல்லாருக்கும் கிடைக்கணும் சுவாமி. அதை இழந்து போகாதபடி அந்த கிரேஸ் பீரியட்ல அந்த மனசை கடினப்படுத்தி அந்த ஒப்பு கொடுக்கறது கூட அந்த மனசு வராம அந்த பிசாசு கையில அந்த ஆவி போகாதபடி அப்போ உம்முடைய பரதீசுக்கு இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். எப்படி அந்த அந்த மெய்யாகவே திருப்பி திருப்பி மெய்யா சொல்லுவல ப்ராமிஸ் பண்றேன் உனக்கு, ப்ராமிஸ் உண்மையா நான் சொல்றேன், நீ என்ன கூட பரதீசில் இருப்பாய். ஏன்னா ஒருவேளை அந்த டைம்ல அந்த கள்ளன் யோசிச்சிருக்கலாம், இப்போ எப்படி உடனே உண்மையா மெய்யாகவே நான் உனக்கு சொல்றேன், நீ இன்னைக்கு என் கூட இன்று அவர் கூட சொல்றாரு, நீ பரலோகத்துக்கு வரும்போது என்னையே நினைத்தருளும், அடியேனை நினைத்தருளும். எவ்வளவு தாழ்மையா கெஞ்சி கேட்கிறார்ல, அதை போல இப்பொழுது நம்ம கெஞ்சி கேட்போம். நமக்காக மட்டும் இல்ல, எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் சிலுவையில மரித்தார். எல்லா மதத்தினருக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த ரத்தத்தை சிந்தினார். கடவுளே அப்பா, அந்த கடைசி தருவாயில மரண தருவாயில இருக்கிறவங்களை அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்க இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரி அப்பா, எந்த உலகத்துல எங்க இருந்தா இப்போ ஆண்டவரே மரண தருவாயில ஆண்டவரே உயிர் பிரியிற நேரத்துல அப்பா அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாம அந்த கிரேஸ் பீரியட ஆண்டவரே அந்த கல்லனை போல ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிற பக்குவத்தை கொடுங்க. இன்னைக்கு நாங்க அவங்களுக்காக கேட்கிறோம் அப்பா. உயிரை மாய்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. ஆக்சிடென்ட்ல அகப்பட்டு உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. அந்த அவளை சூசைட் பண்ணி எப்படியோ தப்பிச்சு அந்த கடைசி நிமிஷத்துல இருக்கிறவங்களை கண்ணோக்கி பாருங்க. கார்டியக் அரெஸ்ட் அப்பா பிரெயின் டெத் அப்பா, இன்னும் ஆண்டவரே நிறைய எல்லாவற்றிலும் நிறைய வியாதி, கிட்னி ஃபெயிலியர், ஸோ அப்பா அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் திடீர்னு வருது. ஆனால் அந்த நிலைமையில ஒரு 2 நிமிஷம் கிரேஸ் பீரியட் கொடுத்து அவங்களை ரட்சிங்க சுவாமி. கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களை ரட்சிங்க சுவாமி. அந்த உயிர் பிசாசு கிட்ட போகக்கூடாது, அந்த உயிர் பாதாளத்துக்கு போகக்கூடாது அப்பா. அந்த சோல் உங்ககிட்ட வரணும் ராஜா, அந்த சோல் உங்ககிட்ட வரணும். உங்க கூட பரதேசில் வாழ்ற பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்கப்பா. கிருபையாய் அந்த கள்ளனுக்கு கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கொடுங்கப்பா. அந்த கடைசி செகண்ட்லயாவது அப்பா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர்ற பாக்கியத்தை கொடுங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இணைஞ்சு ஜெபம் பண்றோம் சுவாமி. எங்களுக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்பா. நாங்கள் கடைசியில் ஆண்டவரே அந்த 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 நரகத்துக்கு போகாதபடி அப்பா பரலோகத்துக்கு வருகிறதற்கு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கொடுங்க. நீங்க கொடுக்கிற கிரேஸ் பீரியடை ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிற கிருபையும் கொடுங்க. நீங்க கிரேஸ் பீரியட் கொடுத்தா கூட அதையும் யூஸ் பண்ணாம அந்த கடனை போல இகழ்ந்து அந்த பாக்கியத்தை கிடைக்காம போயிடக்கூடாது, ரட்சிப்பு கிடைக்காம போயிடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்பா. அந்த அனுபவிச்ச கலனை போல, யூஸ் பண்ணிக்கிட்ட கலனை போல அப்பா ஆண்டவரே அந்த பீரியடை யூஸ் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு உம்மிடத்தில் வர்றதுக்கு கிருபை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட கிருபையை நிறைய பேருக்கு நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இழந்து விடாதபடி ரட்சிப்பை பெற்று பரலோகத்தில் உம்மோடு கூட சந்தோஷமா வாழ்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க போயதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இருதய கடினத்தெல்லாம் எடுத்து போடும், இகழாம பரியாசம் பண்ணாம உண்மை நீர் மெய்யான தெய்வம், நீர்தான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி. அப்படிப்பட்ட உம்மிடம் தங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் வாழ கிருபைத்தாங்க. கூட இந்த வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மரண தருவாயில் இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. கடவுள் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காரு. அந்த அந்த அவங்களோடு பேசுங்க, அவங்கள ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. அவங்களுடைய சோல் பரலோகத்துக்கு
போகிறதுக்கு இன்னைக்கு அவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாயிட்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம், அதனால் கிடைக்கும். அந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஜஸ்ட் 10 minutes கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். தேங்க்யூ.